இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தம்மா எனக்கு ஒரு விடுதலை போட்டா, அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தம்மா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது, என் வயசு வரைக்கும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கருத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய் நல்ல வேறேண்டா, ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா எண்ணெயும் குடிப்பா, ஆனா தண்ணி எதிரி எண்ணெய் எதிரி, அது என்ன? டேய் தலைய ஆராய்ச்சி பண்ணுங்களா? தலைய ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இன்ன வாயா மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டார் வாகனம். எண்ணெயும் குடிக்கும் தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கே ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. ஆமா, இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பாத்திருப்பாங்களா? அது இருக்கட்டும், முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுதலைக்கு வட ரெடி, விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே, இப்ப நீ சொல்லல உன் பரவலை நோட்டிடுவேன். சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். மழைப்பெல்லாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல, சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன், மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வரடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போன்ல தானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி டீ காபி. பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ காபி டீ. ஹலோ சேகர். சேகரா? நோ 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 நோ, நான் மதன் பேசுறேம்மா. அங்கிள். அங்கிளா? கீதா, உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ வெல்கம். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, நீ வீட்டுல தனியா தானே இருக்க? போர் அடிக்கல? வா என் வீட்டுக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். இல்ல அங்கிள், அப்பா விடுதலை ஆகுற வரைக்கும் நான் யார் வீட்டுக்கு போறதா இல்ல.
என் வீட்டு கூடவா? இட்ஸ் ஆல் ரைட். வச்சிடறோமா? ரெண்டு தடவை முயற்சி பண்ணியோ அந்த சேகர் பயல உங்களால அடக்க முடியல. முதல்ல அவன் தப்பிச்சு ஓடிட்டான் பாஸ். ரெண்டாவது அவன் பாடி ஹார்ட்டோட வந்துட்டான். இருக்கட்டுமே, அவங்க 2 பேரை உங்க 4 பேரால சமாளிக்க முடியல. கேவலமா இல்ல? இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. பாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல பலாத்காரத்தை விட புத்திசாலித்தனம் தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. எப்படி? வெரி குட். உனக்கு கூட நல்ல ஐடியாலாம் தோணுது. எப்படி? எல்லாம் என் சொந்த அனுபவங்க. இந்த ஒரு லாட்ஜ் போட்டுக்கிறியா? வேண்டாண்டா, கொஞ்சம் மரியாதை கொடுற. உண்மைதான். சில நேரங்கள்ல கல்லால் அடிக்கிறத விட பூவால் அடிக்கிறதா நல்லது. May I come in? Please come. Sit down. Thank you. ஓ, போன்ல பேசுறது நீங்கதானா? ஆமா. இந்தாங்க அட்வான்ஸ். இப்ப நான் சொல்ல போறத நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா மீதி பணத்தை நானும் கரெக்டா கொடுத்துருவேன். என்ன செய்யணும்? சொல்றேன். அவ்வளவுதானே, கவலையே படாதீங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஆனா மீதி பணம் கரெக்டா வந்துடணும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல காரியத்தை முடிங்க. வர. ஓகே. என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் உன்னை எங்க பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே கை வந்த கலையாச்சி இப்படி பேசுறது. இத பாருங்க, நீங்க வேணும்னா என்ன தூக்கி எறிஞ்சிட்டு வேறொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா என்னால அப்படி முடியாது. அயோக்கி நானாலும் கொலைகாரனானாலும் நீங்க தான் என் கணவர். கல்யாணத்துக்கு தேதி குறிக்காம இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். முடியாது. நீங்க ஒரு முடிவு சொல்லாம உங்க கால விட மாட்டேன். என்ன கை விட்டுட்டாதீங்க சேகர். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ப்ளீஸ் கெட் அப். சேகர், சேகர். கீதா, கீதா, மேரிய உன்னை போல நானும் ஒரு முறை தான் பாத்துருக்கேன் கீதா. இன்னைக்கு அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல கீதா. கண்ணால பார்த்தாச்சு, காதால கேட்டாச்சு. இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. கீதா, மேரி சொல்ற அத்தனையும் இல்ல. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அப்போ நான் சொல்றது பொய்யா? உண்மையானவரா நீங்க நடந்துக்கலையே. மேரியோட கலையில மயங்கின நீங்க கலையை விட காசுதான் பெருசுன்னு என்ன அடைய முயற்சி பண்ணீங்க. ஆனா மேரி நல்ல நேரத்துல நீ வந்து கண்ணு திறந்துட்ட. நான் மட்டும் இல்ல, நீயும் இவரை தூக்கி எறிஞ்சிட்டு போனாதான் இவருக்கு புத்தி வரும். அது மட்டும் முடியாது. இவரை என்னால வழி கொண்டு வர முடியும், ஆனா உன்னால முடியாது. நீ இவரை விட்டு கொடுத்தா போதும், கடவுள் நிச்சயம் உன்னை வாழ வைப்பார். உனக்காக இல்ல மேரி, என் நன்மைக்காக இவரை மறந்துடுறேன். இனிமே என் முகத்திலே முழிக்காதீங்க. கீதா, கீதா, நான் சொல்றத கேளு. கீதா, நில்லு கீதா, ப்ளீஸ். கீதா, போகாத கீதா. கீதா, நான் சொல்றத கேளு கீதா, ப்ளீஸ். கீதா, 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 விடு. என்னையும் கீதா பிரிக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? அது போக போக தெரியும். வரேன். வாடிய கப்பகளங்க எங்க அக்கா பத்து முக்கோ தொட்டு வாடியா. வேணா 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 வேணா. நல்ல வேலை நீ ஜட்டிய போடல. ஐயோ, சின்னம்மா, சேகரையா வந்திருக்காரு. இனிமே நான் அவரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிடு முத்தம்மா. இதக்கா என்னாச்சு? அப்படியே சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. ஏன் ஏதாவது சின்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்க கூடாதா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். எனக்கு
கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க. சேகர் அங்கிள் வந்து இப்ப போறீங்களா இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை சாத்திட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம், நீ போய் சாப்பிடு. கொஞ்சம் பாலாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம் அறுமுகம், ப்ளீஸ். பழமாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்பா, ஜஸ்ட் லீவ் மீ அலோன், ஓகே? அங்கிள், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கும் கீதாக்காவுக்கு என்ன அங்கிள் நடந்தது? இது பெரியவங்க விஷயம்ப்பா. எதை வேணா சால்வ் பண்ணலாம், ஆனா சந்தேகத்தை சால்வ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படி என்ன அங்கிள் சந்தேகம்? நான் வேற ஒரு பொண்ணு காதலிச்சு கைவிட்டதா? யார் அங்கிள் அது? மிஸ் மேரி. மேரி, ரோஸ் மேரி தானே? ஆமாப்பா. அவளுக்கும் உங்களுக்கும் காதல் இருந்ததுன்னு கீதாக்காவுக்கு எப்படி அங்கிள் சந்தேகம் வந்தது? ஒரு நாள் மேரி திடீர்னு என் ரூமுக்கு வந்து என் காலை பிடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நடிச்சு அழுதா. அப்போ அங்க வந்த கீதா அதை பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டா. அப்படியா? ஏன் அங்கிள் மேரி இப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கும் புரியல. மேரிக்கு ஆசை இருக்கலாம். முண்டம், இவ்வளவு நடந்த பிறகு அங்கிள் எங்க அவளை லவ் பண்ணாரா? கண்டிப்பா மாட்டேன். வேற எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும்? உங்களுக்குமா புரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா அங்கிள்? முழுசா புரியல, ஆனா ஓரளவுக்கு புரியுது. என்ன அங்கிள்? எப்படியோ என்னையும் கீதா பிரிக்கணுங்கிறது தான். அப்படி அவ ஏன் பிரிக்கணும்? அதுல அவளுக்கு என்ன லாபம்? அவளுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ சம்பந்தப்பட்ட யாருக்காவது லாபம் இருக்கலாம் இல்லையா? அவங்க இப்படி செய்ய சொல்லிருக்கலாமே. யார் அங்கிள் அந்த ஆளு? அதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? சேகர் அங்கிளை பத்தி நினைக்காதீங்கக்கா. அவரை பத்தி பேசாதீங்க. அதான் சொல்றேன்க்கா, போத விடுங்க. சேகர் என்ன பெரிய சேகர்? விடுங்கக்கா. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏதோ சின்ன பசங்க கேக்குறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாதீங்க. இந்த கேள்வியில ஒரு உண்மையை கண்டுபிடிக்க போறோம். கேட்கலாமாக்கா? பதில் சொல்லுவீங்களாக்கா? கேளுங்க. உங்களை யாராவது லவ் பண்றேன்னு சொன்னதுண்டா? இல்ல. கைகட்டி சித்தந்தா? இல்ல. எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இப்படி எல்லாம் கேட்டாதாங்க ஒரு விஷயம் வெளிப்படும். சரி கேளுங்க. யாராவது அப்போ சாம்பளதான் என்ன டிராமாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுண்டா? நோ. சினிமா? இல்ல. அட்லீஸ்ட் டீ பார்ட்டி லஞ்ச் அப்படியே தான் கூப்பிட்டதுண்டா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஒரு தடவை மிஸ்டர் மதன் லஞ்சுக்கு வாயே அப்படின்னு கூப்பிட்டாரு. வேலைய ஆரம்பிப்போம். எஸ் மதன், யார் பேசுறது? ஹலோ மதனா, நான் தான் ரோஸ்மேரி பேசுறேன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நேத்து வரணும் தான் நினைச்சேன், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே பை. Thank you. நம்ம பிளான் சக்சஸ். மதனுக்கு ரோஸ்மேரிக்கு சம்பந்தம் உண்டு. இன்னும் அரை மணி நேரத்துல மதன் அங்க போக போறான். அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும். வாங்கடா. 1 2 3 போ. ஹாய் மேரி, வெல் டன். சேகர் வீட்ல பிரமாதமா நாடகம் ஆடி சேகரின் கீதாவும் பிரிச்சுட்டே. இப்ப நான் பேசின பணத்தை விட டபுளா தரப்போறேன். ஏன் தெரியுமா? ஐ அம் வெரி ஹாப்பி. இந்த தேங்க்யூ வெரி மச். அப்படின்னா இது மதன் வேலை தானா? 100க்கு 100. உடனே போய் சேகரங்களை பாருங்க, அவர் சந்தோஷப்படுவாரு. அவரை என் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறது? கவலைப்படாதீங்கக்கா, அவர் ரொம்ப நல்லவர், மன்னிச்சிருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கே. ஏன்னா அவரை பார்த்து விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? வாங்கக்கா. டேய், அட வெக்கப்படாதீங்க, வாங்கக்கா. சேகர் அங்கிள். ஹலோ பசங்களா, நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க? வந்திருக்காங்க. வரவேற்பீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்து வாசப்படியிலே நிக்கிறாங்க. அப்படியா? எங்க? ஹலோ கீதா, ப்ளீஸ் கம் இன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு, அந்த வேலையை கவனிப்போம். வாங்கடா. என்ன பண்ண? கீதா, என்ன இது? எழுந்துரு கீதா. ஏய், இது எதுக்குடா இங்க ஊத்துற? ஏய், வேலுச்சாமி இப்ப வருவான். நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானு பாப்போம். ஊத்து ஊத்து ஊத்து. புஜம் புஜம்.
நன்னாரி தானே சாப்பிட்டேன். அது என்ன குள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? என் படுக்கை எங்க? என்ன செய்யற? பார்த்தா தெரியல, அமிக்கிட்டு ஆள. ஐயோ ரொம்ப அக்கறடா. மூஞ்ச பாரு, பெருசாலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா? சித்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு. தோடப்ப கட்ட பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் தொக்காம விட மாட்டேன். எதையா? மனச. இப்போ